பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில எல்லா விடயங்களுமே எல்லா நேரங்களும் திட்டமிட்டு செய்யறோம். ஆனா திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே சரிவர நடக்குதானா இல்ல. அப்ப அப்படி நடக்கணும்னா கண்டிப்பா தெய்வத்தோட அனுகிரகம் வேணும் இல்லையா? தெய்வத்தோட அனுகிரகத்தை, முக்கியமா ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அனுகிரகத்தை எப்படி பெறணும்? ஆம் நேர்களே, ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் தினசரி ராகு கால பூஜை முறைகள் மற்றும் அதற்கு மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே மூல மந்திரத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் இன்றைய நேர நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. அவர்களை என்றும் போல இன்றும் அன்புடன் வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இந்த ஆடி மாதத்துல ராகு கால பூஜை முறைகளை நிறைய பேர் செஞ்சிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய புதிய நேயர்களும் இந்த ஆடி மாதத்துல செய்தால் சிறப்பாக இருக்கும்னு எண்ணுவாங்க. அவங்களுக்காக இந்த ராகு கால பூஜை முறைகள் செய்வதன் பலன் என்ன, யாரெல்லாம் செய்யலாம், அதுவும் ஆடி மாதத்துல ஆரம்பிக்கணும்னா அதன் வழி என்ன, அதற்கான விளக்கங்களை சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாம்மா, ராகு கால பூஜை என்பது எப்போது ஆரம்பித்தாலும் மிகவும் சிறப்பு. ஏன்னா இந்த அன்னை ஜெய் பிரத்யங்கரா என்பவள் நமக்காக ராகுகால பூஜையை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ராகுகால பூஜை என்பது இதற்கு முன்பு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோவில்களில் போய் ஆலயங்களில் ஏற்றுவாங்க. முருகன் கோயில், அம்மன் கோயிலில் ஏற்றுவாங்க. அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஜெய் பிரத்யங்கரா வந்தவுடன் அன்னை அவள் நமக்காக ராகுகால பூஜை தினசரி நீங்கள் வீட்டிலிருந்தே செய்யுங்கள். இப்போ கோவிலுக்கு வரணும்னா நமக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபா வெளியில் போகணும், வண்டி செலவு எல்லாம் ஆகும். ஆனால் வீட்டிலேருந்து செய்யும்போது, அதுவும் தினசரி செய்யும்போது, தினசரி கண்டிப்பாக விளக்கேற்ற பழக்கம் இப்பொழுது அனைத்து வீடுகளிலும் வந்துருச்சு. முன்னாடி கிராமங்கள்ல இருந்திருக்கும், அப்படி இருக்கும். யாராவது சாமி பக்தி இருக்கிறவங்க டெய்லி ஏற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் மட்டும்தான் வீட்லேயே விளக்கேற்றுவாங்க. ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே அந்த தெய்வீக எண்ணங்கள் வந்து விட்டது. அப்போ எல்லார் வீட்லேயும் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம். அந்த தினசரி ஏற்றும் போது காலை மாலை ஏற்றுவீங்க. அதில் ராகு கால நேரத்தில் மட்டும் ஏற்றுங்க. இந்த 1.5 மணி நேரம் இந்த ராகு காலத்தில் ஏற்றும் போது நம்மளை அன்றாடம் பிடித்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஜாதக ரீதியாக மற்றும் ஏதாவது துஷ்ட சக்திகளால அல்லது அக்கம் பக்கத்தினரால் பொறாமையினால இந்த மாதிரி ஒன்றொன்று தினசரி வந்து கொண்டே இருக்கும். அப்ப அன்றன்று வரக்கூடிய வினைகளை அன்றென்றே களைவது எப்படி? அதுதான் இந்த தினசரி ராகுகால பூஜையின் மூலமாக நம் வீட்டில் இருள் சூழ்ந்திருக்கும் அந்த இருளை இந்த தீபத்தின் ஒளி மூலமாக அதை பஸ்மமாக்கி வெளிச்சத்துக்கு வர வைக்கணும், ஒளி பெற வைக்கணும். அதற்கு ராகுகால பூஜை மிக 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 அவசியம். அப்போ எல்லாரும் செய்யலாமா? இந்த ராகுகால பூஜைக்கு மதம் ஒரு தடையா? மதம் ஒரு தடையே இல்லை. அனைத்து மதத்தினரும் செய்கிறாங்க. அது நம்ம ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் செய்கிறாங்க. நம்ம மதத்தினர் செய்யும் போதாவது கொஞ்சம் சோதிச்சிருவா. ஆனால் மாற்று மதத்தினர் செய்யும்போது அவங்க சிறு சிறு தப்புக்களையும் தட்டி கொடுத்துருவா. நம்ம அன்னை நம்மளை கண்டிப்பா, நம்மளுடைய நண்பர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களே பரவாயில்ல பார்த்துக்கோப்பா, இனிமேல் இது மாதிரி பண்ணாதுன்னு சொல்றாங்க. அது போல மாற்று மதத்தினரை தட்டி கொடுத்து சரி நல்லா இரு அப்படின்னு உடனே அவங்களுக்கு கொடுக்குறா. எத்தனையோ முஸ்லீம், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பாதக்கமலம் வச்சு பூஜை பண்றாங்க வீட்டில் ஒத்துழைப்போடு. ஆனால் அது எல்லாருக்கும் நம்ம சொல்றது இல்லை. ஆனால் இந்த ராகுகால பூஜை என்பது மதம் ஒரு தடை இல்லை. நீங்கள் மனதார நினைத்து எந்த மதத்தினராக இருந்தாலும், புதிதாக பார்க்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் முதலில் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்று சொல்ல ஆரம்பிங்கள். சொன்னாலே, இந்த மந்திரத்தை சொன்னாலே உங்களோடு இந்த அன்னை வாழ ஆரம்பிச்சிருவா. கூடவே இருமா, வழிநடத்துமான்னு ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, எனக்கு இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறேன், சுவாமிகள் ஏதோ ராகுகால பூஜை ஜெய் பிரத்யங்கரே மந்திரம்லாம் சொல்கிறாரு, எங்களுக்கு வழிகாட்டுமான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு மந்திரத்தை சொல்லுங்களேன். உங்களோடு அவள் வந்து நிற்பாள். உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீ ராகுகால பூஜை செய்யணும் உங்களை உணர்த்துவாள். உங்களுக்கு அது புரிய வரும். ராகுகால பூஜை என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. 2 அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேத்துங்க. ஒரு டம்ளரில் தண்ணி, எல்லார் வீட்லையும் தண்ணி இருக்கும். ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் எந்த கடையில் கேட்டாலும் கிடைக்க போகுது. அது காஸ்ட்லியான பழம், எக்ஸ்போர்ட் பழம், அதெல்லாம் ஒரு பேரிச்சம்பழம். அதில் தேன் விட்டு, விதை நீக்கி தேன் விட்டு, அம்மா காப்பாத்து கூடவே இருமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய போற்றி ஜெய் ஜெய் பிரத்யங்கரா போற்றி, ஜெய் மங்கள ரூபிணியே போற்றி, ஜெய் உலகாலும் தாயே போற்றி,
இந்த போற்றி இருக்கு. ஏன்னா பிரத்திங்கிராவுக்கு நிறைய போற்றிகள் அதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த போற்றி ராகுகால பூஜை செய்யும் அடியார்களுக்காக அவள் கொடுத்தது. இந்த போற்றியை படிக்கும் போதே உங்கள் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமைந்துவிடும். அந்த போற்றியை படிங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. தயவு செய்து உங்களுக்கு அனைத்தும் சொல்லி தருவாங்க. புரியாம இருக்காதீங்க. இந்த நிகழ்ச்சியை மட்டும் பல வருடமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு செய்ய தெரியல, என்னன்னே புரியலன்னா ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. அதில் எனக்கு தேவையான விளக்கங்கள் கேளுங்க, விளக்கங்கள் அனுப்புவோம். எத்தனையோ பேர் விளக்கங்களை வாங்கிட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ உங்கள் இல்லம் தேடி உங்கள் நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காணொலியில் வந்து பார்க்குறீங்க, டிவியில் காணொலியாக பார்க்குறீங்க. அப்போ அதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று சொல்ல வரால இந்த அன்னை என் மூலமாக. அப்போ அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். தற்கொலை பண்ணிக்கணும், ஓடி போயிடணும், கடனில் ஓடி போயிடணும். ஐயா, எந்த சூழ்நிலையில் வேணா இருங்க, ஒரு 21 நாள் ராகு கால பூஜை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த மண்ணை மிதிச்சு பாருங்க. ஒன்று அந்த மண்ணை மிதிச்சுட்டு பூஜை பண்ணுங்க, இல்லை பூஜை ஆரம்பிச்சுட்டு அந்த மண்ணை மிதிங்க. ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் தாய் இருக்கும் அந்த மண்ணை மிதிங்க. உங்களை மிதித்து கொண்டிருக்கிற அத்தனை வினைகளையும் ஓட்டி விடுவாள். அது யாகம் நடக்கும் போது வந்து மிதித்து பாருங்கள். அந்த யாகத்தில் எப்படி அனைத்து விதமான தீவினைகளும் பஸ்மமாகின்றதோ அதுபோல் அனைத்தும் பஸ்மமாகும். இந்த வாரம் வருகின்ற சனிக்கிழமை சண்டி ஹோமம், மங்கள மகா சண்டி ஹோமம் நடக்குது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமையில புதிதாக முதல் முறையாக ஆடி அமாவாசை என்று அன்னை அமர்ந்த முதல் ஆடி அமாவாசை, அந்த தினத்தில் ஜெய் பிரத்திங்கிரா ஹோமம் நடக்க இருக்கிறது. அப்போ இந்த சனி ஞாயிறு 2 நாள் இருக்குல்ல, 2 நாளில் ஒரு நாள் ஆடி மாசமா இருக்கிறதுனால வந்துட்டு போகலாம்ல. உங்களால் முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கோ அதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் இந்த ராகுகால பூஜையை தொடங்கும் போது உங்களை ஆட்டி வைக்கின்ற பிணிகளும் ஓடிவிடும். உங்களை அழிக்கின்ற சக்திகள் எதுவாக இருந்தாலும் ஒதுங்கிவிடும், ஒதுங்கி போகும். இந்த அன்னை வரும்போது ஒதுங்கியே ஆக வேண்டும், இல்லைனா அது பஸ்பம். அதனால உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ராகுகால பூஜையை தொடங்குங்கள். அது ஆடி மாதத்தில் தொடங்குங்கள். இந்த ஆடி மாதம் என்பது இந்த ஆடி மாதம் முழுவதும் அவளுடைய மாதம். ராகுகால நேரம் என்பது 1.5 மணி நேரம் வருது இல்லையா? ஒரு நாள் முழுதும் ராகுகால நேரம், ஒரு மாதம், இந்த மாதம் முழுதும் ராகுகால நேரமாக கருதப்படுகிறது. அப்ப எப்ப வேணாலும் தொடங்குங்க. காலையோ மாலையோ 6 to 7 இல்லை அதிகாலையில் பண்ணுங்க. இல்லை இரவில் நான் வந்து ஒரு 10 மணிக்கு தான் என்னால் பண்ண முடியும், பண்ணுங்க. நீங்கள் செய்யணும். ஜெய் பிரத்திங்கிரா தாய் என்னை காப்பாற்று, நாதி எற்று கிடைக்கின்றேன், எனக்கு யாருமே இல்லை, நான் செத்து போலான்னு இருக்கேன், என்னை காப்பாற்றுவியா? உன்னை நம்பி வரேன். எனக்கு இப்படி கழுத்து நெருக்கிற கடன் இருக்கு, என்னை காப்பாற்றியோ? உன்னை நம்பி வரேன். என் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, என்னை காப்பாற்றியோ? உன்னை நம்பி வரேன். பூஜை செய்து அந்த மண்ணை மிதிங்க. நிச்சயமாக அடுத்த பெரிய பிரச்சனையா இருந்தால் அடுத்த ஆடி மாதத்துக்குள் உங்களை ஆட்டி வைத்திருக்கிற அத்தனை பிரச்சனையும் ஓடிவிடும். மிக மிக சிறிய சிறிய பிரச்சனைகள்லாம் இருக்கும் பாருங்க, வழியே தெரியாத இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வழி கிடைக்கும். ஆடி மாதம் முடிவதற்குள் அந்த மண்ணை மிதிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அத்தனை பிரச்சனைக்கும் வழி கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக பார்க்கின்றவர் யாராக இருந்தாலும் இந்த தாயை பார்த்து பயப்படாதீர்கள். இந்த தாய் உங்களை தட்டி கொடுக்க, உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாள். அவளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவளை பிடித்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை இன்று முதல் சொல்ல ஆரம்பியுங்கள். குருபக்தியோடு பூஜை செய்யுங்கள். குருபக்தி உங்களை உயர்த்தி விடும். எந்த இடத்தில் வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் குருபக்தியும் தெய்வபக்தியும் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வைத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா சுவாமி, குருவாக இருந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறீங்க, தட்டி கொடுக்குறீங்க, அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் கொடுத்துருக்கீங்க. இந்த ராகு கால பூஜை மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளும் களையும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய புதிய நேர்கள் இதை பயன்படுத்திப்பாங்க சுவாமி. ஒரு அடியார் இணைப்பில் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. ஜெய் பிரத்யங்கரா நேரம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னோட பெயர் ராதாகிருஷ்ணன். என்னோட மனைவி கோயம்புத்தூர்ல, இருந்த மனைவி பெயர் பிரேமலதா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். குருவின் பாதம் சரணம், அம்பாளின் பாதம் சரணம். நல்லா இருங்க ராதாகிருஷ்ணன், சொல்லுங்க. குருஜி, எங்களுக்கு மிகப்பெரிய மகிமை அம்பாள் நடத்தி கொடுத்திருக்காங்க குருஜி. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், நல்லா இருங்க. 10 வருஷமா எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை குருஜி. சரி 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 சரி. இப்ப மிகப்பெரிய ஒரு மகிமை, மிகப்பெரிய அனுகிரகம் அம்பாள்னால எங்களுக்கு கிடைச்சு. சொல்லுங்க. இந்த ஒரு 2 மாசம் ஆச்சு எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அம்பாள் கொடுத்திருக்காங்க. சந்தோஷம். எவ்வளவு பெரிய விஷயம். 10 வருஷம் குழந்தை இல்ல, எல்லா மருத்துவத்தையும் பார்த்திருப்பீங்க, எல்லா வேதனையும் பார்த்திருப்பீங்க, எல்லா சோதனையும் பார்த்திருப்பீங்க. ஆமா குருஜி. இவளை பிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி அதை உணர்ந்தீங்க? ராகுகால பூஜை செய்றீங்களா, பாதகமல பூஜை செய்றீங்களா?
முதல்ல ராகுகால பூஜை ஆரம்பிச்சேன் குருஜி. சரி சரி சரி. அப்புறம் வந்து பாதக்கமலம் வாங்கினேங்க. சரி சரி சரி. பாதக்கமலம் பூஜையை செஞ்சுட்டு இருந்தோம். 2 முறை வந்து பீடத்துக்கு வந்தேன் குருஜி. சரி சரி. ஒரு முறை பௌர்ணமி ஜாதக சுவத்துவ பூஜை பண்ணணும். சரி சரி சரி. அடுத்தது வந்து சண்டி ஹோமத்துல கலந்துட்டு அன்னைக்குதான் வேண்டுதல் வச்சேன் குருஜி, நானும் என் மனைவியும். சரி சரி சரி. அம்மா எங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் வேணும், சண்டி ஹோமத்துல புடவை சாத்தி நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு வந்தோம். சரி சரி சரி. அதுக்கு அடுத்தது வந்து பொக்கிஷப்பட்டம் வாங்கணும் குருஜி. சரி சரி சரி. பொக்கிஷப்பட்டதுக்கு அடுத்து சர்வமங்களா எண்ணெய். சர்வமங்களா எண்ணெய் விட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிங்க. தினசரி சர்வமங்களா எண்ணெய் நீங்க சொல்ற வழிகாட்டியா அந்த 20 நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். 20 நிமிஷம் பிரார்த்தனை குருஜி அது. சரி 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 சரி. அதுல வந்து நான் சொல்லக்கூடிய போற்றியில ஒண்ணு வரும் குருஜி, நம்மளோட போற்றியில கோரும் வரம் தருபவளை போற்றி அப்படின்னு வருது. ஆமா ஆமா. அது வந்து 100% வந்து எங்களுக்கு வெற்றி குருஜி. சந்தோஷம் சந்தோஷம். அதுல நாங்க கேக்குறது அம்மா எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுங்க. அது என்ன காரணம் குருஜி அனுமதிச்சா நான் சொல்றேன் இப்போ டிவி தொலைக்காட்சி. சரி 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 சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு வந்து பெண் குழந்தை குருஜி. சரி சரி. என்னோட தங்கச்சிக்கும் பெண் குழந்தை. சரி சரி சரி. எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுமா? ஓ, உங்க குடும்பத்துல 2 பேருக்குமே பெண் குழந்தை, உங்களுக்கு குழந்தை இல்ல, ஆனா கேட்கும் போதே ஆண் வாரிசா கொடுன்னு கேட்டீங்க. ஆமாங்க குருஜி. சரி 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 சரி. அதுக்கு காரணம் வந்து எங்களோட குலதெய்வம், அதுக்கடுத்தது அம்பாள், அதுக்கடுத்தது குருஜி பீடம். இதையெல்லாம் எங்களுக்கு அடுத்து கடைபிடிக்கிறதுக்காகத்தான் எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். பெரிய விஷயம். அம்பாள் கிட்ட கேட்டு அது அப்படியே அம்பாள் அந்த காரணத்தை ஏத்து மனப்பூர்வமா எங்களுக்கு கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய மகிமை. இது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. சந்தோஷம் சந்தோஷம். ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, சண்டி ஹோமத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க, பொக்கிஷப்பட்டகம் வச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது குருஜி இதுங்க சிங்கமோகவசம் 2 பேர் அணிஞ்சோம் குருஜி. சரி 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 சரி. ஜெய்புரத்துக்கு தாயத்து 2 பேர் அணிஞ்சோம். சந்தோஷம் சந்தோஷம். அது பரிகாரத்துக்கு இணையா நீங்க சொன்னதுனால நீங்க சொல்ற எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிச்சு. ஆமா, பரிகாரம் செய்ய முடியாதவர்களுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லிதான் அம்பாலே கொடுக்குறான். சரியா? கண்டிப்பாங்க. ஆமாங்க குருஜி. அதன் மூலமா வந்து அம்பாள் கிட்ட நெருங்கி நம்பிக்கையாவும் ரொம்ப வந்து பயபக்தியோட வந்து பூஜைகள் செஞ்சதுனால எங்களுக்கு மிகப்பெரிய இந்த ஒரு குழந்தை செல்வம் குருஜி. அப்ப நீங்க நேரடியா வந்து ஆலோசனை எடுத்திருப்பீங்க இல்லையா? ஆலோசனைக்கு இல்ல வரலைங்க குருஜி. ஆலோசனை வந்து எடுக்கலாம்னு இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு எங்களுக்கு. ஓ, அதுலயே வந்துருச்சு. அப்ப ஒழுங்கா கடைபிடிச்சிட்டு வரீங்க, நேரா வந்து அழகா கவனிச்சுட்டு ஒரு 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 ஸ்டெப்பா உள்ள வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? சந்தோஷம் 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 சுவாமிஜி. அது சந்தோஷம். எல்லாம் முறையா நீ உங்களோட வழிகாட்டு என்னமோ அதுல முறையா கண்டிய பண்ணிட்டே வந்தேன் சுவாமிஜி. சந்தோஷம் சந்தோஷம். அதை பின்பற்றணும் குருஜி. அது சந்தோஷம். இந்த அம்பால பார்த்து நிறைய பேருக்கு பயம் வருதே, உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களோட தாய் குருஜி எப்படி பயம் வருது? சரி சரி சரி. அந்த குழந்தையில அம்பாலோட குணங்கள் 2 இருக்குங்க குருஜி. சந்தோஷம். சொல்லுங்க. ஒண்ணு வந்து சுறுசுறுப்பு, அம்பாலோட சுறுசுறுப்பு அந்த குழந்தைக்கு இருக்குது. இப்பவே நிறைய பேர் இவ்வளவு சுறுசுறுப்பு பாக்குறாங்க, டாக்டர்களே இவ்வளவு ஆக்டிவா இருக்கானே இந்த குழந்தை. 2 மாசம் கூட தான் ஆச்சு இப்போ சாமிஜி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோபம். அம்பாலோட கோபம், அந்த 2 குணங்கள் தெரியுது. ரூபமே போற்றி. சரி, 2 குணங்கள் அதுல தெரியுது ஜிரி. அம்பாலோட குணங்கள் தெரியுது. சந்தோஷம் சந்தோஷம். இதெல்லாம் வந்து இத பாக்க சாமிஜி பாக்குற எல்லா அடியாரும், உலகெங்கும் பாக்குற அடியார்களும் நமது ஜெய்புரத்தைங்கிற அடியார்கள் எத்தனையோ பேர் வந்து குழந்தை இல்லாம வருத்தத்தோடும் சங்கடத்தோட இருப்பாங்க குருஜி. அது நிச்சயமா அவங்களுக்கெல்லாம் நான் இதை பகிர்ந்துக்கிறேன் குருஜி. இது சந்தோஷம். இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் பண்ணி பீடம் குருஜியை நேர்ல பார்த்து ஆலோசனை பெற்று குருஜி சொல்லக்கூடிய வழிகாட்டி முறைகள் என்னென்ன குருஜி சொல்றாங்க அதையெல்லாம் வந்து பின்பற்றப்ப அவங்களுக்கு வந்து 100% வந்து குழந்தை செல்வம் இருக்கு. அதுல மாற்றமே இல்ல. சந்தோஷம். இது எங்களோட அனுபவம் குருஜி. சந்தோஷம். எங்க குடும்பத்துக்கு அம்பாள்ஜி குருஜி இது அம்பாள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே உங்க குடும்பத்துல இப்ப எல்லாருக்குமே 2 பேருக்குமே பெண் குழந்தைங்க. இதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஆச்சரியப்படுத்திருப்பாங்க இல்லையா? குழந்தை இல்லைன்னு கேட்க போய் ஆண் குழந்தையும் கொடுத்து அதை வந்து அம்பாள் எவ்வளோ அற்புதமாக அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு விஷயமா நீங்க அவ சொன்னதை கடைபிடிச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. ஒன்றும் ஒவ்வொரு விஷயமும் சாதாரண விஷயம் இல்லை. ராகுகால பூஜை என்பதை பூஜை செய்தாதான் பாதகமலத்துக்குள்ள போக முடியும் இல்லையா? பாதகமல பூஜை செய்த அன்னையின் பீடத்தை மண்ணை மிதிக்கணும்னு சொல்லிருக்கேன். நீங்க மண்ணை மிதிச்சிருக்கீங்க இல்லையா? எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் வந்து கடைசி நிலையில வந்து சண்டி ஹோமத்துல வந்து வேண்டிட்டு போயிருக்கீங்க. அப்ப மாதுளம்பழம் வாங்கிட்டு போயிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த ஹோமத்துல வந்து வேண்டிட்டு போயிருப்பீங்க, அவளை கூட்டுன்னு போயிருப்பீங்க. கொடுத்துட்டாலே இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இது.
சாதாரண விஷயம் இல்ல. 10 வருட தவம்னு வச்சுக்கோங்களேன். 10 வருடம் கஷ்டம். இந்த ராகுகால பூஜை செய்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கான்னா அந்த பொறுமையும் உங்களுக்கு கொடுத்து பிரார்த்தனையை பண்ண வைக்கக்கூடிய நம்பிக்கையை கொடுத்து சர்வமங்களா எண்ணெயில அவ்வளோ இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, சர்வமங்களா எண்ணெய் என்னமோ சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. நம்ம அடியார்கள் சில பேர் கூட இருக்கலாம். ஆனா அந்த எண்ணெயை விட்டு 20 நிமிடம் யார் ஒருத்தர் பிரார்த்தனை செய்கின்றார்களோ, உண்மையான பக்தியோடு செய்கின்றார்களோ, நிச்சயம் நடக்கும். அதற்கு நீங்க ஒரு சாட்சி. புரியுதா? பொக்கிஷ பெட்டகம் இருக்கும் இடத்தில் அன்னை அவள் இருப்பாள்னு சொல்லியிருக்கா. அதற்கு நீங்கள் சாட்சி. சிம்மமுக கவசம், புரொடெக்டர் தாயத்து ரெண்டுமே பரிகாரத்துக்கு நிகராக இருக்குன்னு சொல்லியிருக்கா. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு பரிகாரங்கள் செய்து குழந்தை பிறந்திருக்கு. ஆனா பரிகாரங்களே செய்யாமல் 10 வருடம் தவம் இருந்தவங்க உங்களுக்கு நீங்க கேட்ட ஆண் செல்வத்தையே சிம்மமுக கவசம் புரொடெக்டர் தாயத்திலேயே கொடுத்துருக்கா பாருங்க. அதுதான் பரிகாரத்துக்கு நிகரானது. அத்தனைக்கும் ராதாகிருஷ்ணன் பிரேமலதா கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கு. நீங்க சாட்சி. இதை எல்லாருக்கும் சொல்லுங்க. அம்பாளுடைய புகழ் என்றும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பரப்போம். இந்த உலகம் இருக்கிற வரை அவளுடைய புகழ் இருக்கும். சரியா? ஆமாஜி. சந்தோஷம். சாமிஜி, அடுத்தது குழந்தைக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் ஜி. என்னைக்கும் உண்டு. அம்பாளோட ஆசீர்வாதம் நிழலாக தினமும் கொடுக்கறாங்க ஜி. நீங்க நிஜமா இருக்கிற சாமிஜி. சந்தோஷம். அதனாலதான் எங்களுக்கு சாமிஜியோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். என்னைக்கு உண்டு. குழந்தைக்கு குலதெய்வ கோயில்ல போய் அம்பாள்கிட்ட, அங்க உங்க குலதெய்வத்திட்ட போய் குழந்தையை தூக்கி போய் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீடத்துல அம்பாள்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. சரியா? நல்லா எல்லாருக்கும் சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே. நன்றி ஐயா, உங்களின் அழைப்புக்கு. நீங்கள் உணர்ந்த மகிமைகளை இன்னும் பல பேருக்கும் சொல்லுங்க. நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி ஐயா, உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து சாமி, தினசரி ராகு கால பூஜை முறைகள் எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அதற்கான காணொலி எப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. நேர்களே, தினசரி ராகு கால பூஜை முறைகள், அதுவும் பிரச்சனையை களையும் முதல் படி இந்த ஆடி மாதத்துல ஆரம்பிச்சா எப்படி, அதற்கான வழிகள் என்ன, பலன்கள் என்ன, இதோ இந்த காணொலி உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373.
ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. தினசரி ராகு கால பூஜை முறைகள் எப்படி நம்ம வீட்டுல இருந்தபடியே எளிதான முறையில் பண்ணணுங்கிறத காணொலி மூலமா பார்த்திருப்பீங்க. நிச்சயமா அதை பயன்படுத்திக்கணும். எல்லாரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கான முதல் படி. நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். சுவாமி பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சச்சிதாங்க, திருப்பூர் மாவட்டம் மருத்துவக்குளம். சுவாமி கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா ஐயா சுவாமி வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. இன்னைக்கு தான் இப்பதான் பார்த்தேன் சுவாமி. சரிம்மா. உடனே எனக்கு கிடைச்சிருச்சுங்க. எனக்கு உடம்பே ஜில்லுங்குது. சரிம்மா. சந்தோஷம். சந்தோஷம். சந்தோஷமா. சொல்லுங்கம்மா. இந்த வீட்டுக்கு வந்து 2 மாசம் ஆச்சுங்க. சரிம்மா. வேகப்பட்ட பிரச்சனை சிக்கி இருக்கிறேங்க. சரிம்மா. என் மேல ஒன்றும் மீள முடியாம உட்காந்து தவிச்சிட்டு இருக்கிறேங்க சுவாமி. கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க, பார்த்த உடனே ஜிவ்வுன்னு உங்க உடம்புல ஒரு உணர்வு தெரியுது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்ப இந்த அன்னை உங்களை ஆட்கொண்டு இருக்கின்றாள், புரியுதா? ரொம்ப நன்றி. வேற எதுவுமே இல்ல, எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துருவா. ரொம்ப சின்ன கஷ்டமா இருந்தா இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ள, ரொம்ப பெரிய விஷயங்களா இருந்தா அடுத்த ஆடிக்குள்ள, அவ்வளவுதான். நீங்க அவளை நம்பி வீட்டுல ராகுகால பூஜை பண்ணுங்களேன். வீட்டுல விளக்கேத்தி பூஜை பண்ணுவீங்க இல்லையா? போட்டா இல்லீங்களே. இல்ல இப்ப இல்லம்மா, வீட்டுல பொதுவாவே விளக்கேத்தி பூஜை பண்ணுவீங்க இல்லையா? வீட்டுல பண்றேன். அதுல நம்ம அம்பாளுடைய படத்தை வாட்ஸ்அப்ல கேளுங்க, இல்லைன்னா கொரியர்ல கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. எது சௌரியமோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். சரியா? உங்க சௌரியத்துக்கு பூஜையை வீட்டுல ஆரம்பிங்க, உடனே ஆரம்பிங்க. இன்றே போட்டோ இல்லாம ஆரம்பிங்க. நாளைக்கு படம் வந்தோடனே படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. அம்மா கூடவே இரு, எனக்கு எண்ணற்ற பிரச்சனை இருக்கு, உன்னை நம்பி நிக்கிறம்மா, எனக்கு நாதி இல்லை, என்னை காப்பாத்த யாரும் இல்லை, இருக்கியா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு அத்தனை பிரச்சனை இருக்கு. எனக்கு எல்லாரும் சொல்றாங்க, டிவியில இவ்வளவு பேர் மகிமை பேசுறாங்க. சுவாமி சொல்றாரு, என் வாழ்க்கையிலும் நீ கூட இருந்து வழி நடத்துமா, கூடவே இருமா, வழி நடத்துமான்னு மட்டும் சொல்லுங்க. நான் இப்ப சொல்லித்தர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இதை இந்த க்ஷணத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்களை அவ பிடிச்சிப்பா. உங்களுக்கு அவ உங்க கையை பிடிச்சு, நீங்க எப்படி உங்க குழந்தைகளை கையை பிடிச்சு கூட்டின்னு போவீங்க, அது மாதிரி உங்க கையை பிடிச்சு நல்ல பாதையில கூட்டின்னு போவா. நீங்க பிடிக்கணும் அவளை. அந்த பிடி முதல் படி ராகுகால பூஜையில பிடிங்க. எப்படி செய்யணும்னு வீட்டில் யார் நம்பர் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல போட்டு அலுவலகத்தில் கேளுங்க, சொல்லி தருவாங்க. உடனே ஆரம்பிங்க, நிச்சயமா நல்ல வழி கிடைக்கும். முடிந்தால் வருகின்ற சனிக்கிழமை சண்டி ஹோமம், அடுத்த நாள் அமாவாசை ஹோமம் இருக்கு. இதுலயாவது ஒரு ஹோமத்துல கலந்து கொள்ள பாருங்க. நிச்சயமா நல்ல வழி பழக்குமா. நல்லா இருக்குமா. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றுங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, ஆடி மாதத்துல யாகங்கள் பல செய்து நம்ம பாத கமலத்தை கொடுக்கிறோம். இந்த பாத கமலம் எத்தனை சிறப்பானது இந்த ஆடி மாதத்துல, அதுவும் யாகம் செய்து வழங்கும் போது. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற புதிய நேயர், எனக்கு உடனே இந்த பாத கமலம் வாங்கணும்னா உடனே வாங்கலாமா? எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த மக்கள் வாங்கலாமா? அதற்கான வழிவகைகள் என்னன்னு சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா. அதாவது ஆடி அமாவாசை என்று முதல் முறையாக அன்னை அவள் அமர்ந்த பின்பு வருகின்ற முதல் ஆடி ரொம்ப சிறப்பா, அஷ்டமி ரொம்ப சிறப்பா நடந்தது. அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல பாத்தீங்கன்னா உட்கார இடம் இல்லை. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட சுவாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான். பார்த்து பார்த்து மெய் மறந்து உட்காந்துருக்கோங்க, புரியுதா? ஒரு 3 பாடல்களை அன்று வெளியிட்டோம் ஆடி அஷ்டமி அன்னைக்கு. யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க அந்த பாடல்கள். இது வரைக்கும் 1 லட்சம் பேர் மேல பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அவ்வளோ அற்புதமா இருக்கு. அந்த பாடல்களை அங்க வெளியிட்டோம். அதே மாதிரி அவளுக்காக பம்பை உடுக்கையெல்லாம் வாசிக்கும் போது அங்க அந்த மண்டபமே, அம்பாள் யாகசாலையில அடியார்கள் அமரும் மண்டபம் இருக்கு பாருங்க, அந்த மண்டபம் ஃபுல்லா ஆட்டம், எல்லாம் அவளுடைய சக்தி. குழந்தை ஆடுவதை நான் பார்க்கின்றேன். அப்ப எப்படி ஆட்கொண்டிருக்கா? அதனால எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம பீடத்தின் அடியார்கள் அத்தனை பேரும் எங்க இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த யாகம். முதல் முறையாக இந்த அவள் வந்து அமர்ந்த முதல் ஆடி அமாவாசையில் ஜெய் பிரத்யங்கரா யாகம் செய்து வழங்க இருக்கக்கூடிய பாதகமலம் என்பது மிக மிக சிறப்பு. எப்பொழுதுமே பாதகமலம் என்பது அன்னையின் பாதகமலம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்தியிருக்கும் பாருங்க. அந்த பாதகமலம் என்பது தாமரை பூவுக்கு மேல் பாதத்தை பதித்திருக்காள். அந்த தாமரை பூவுக்கும் பாதத்துக்கும் நடுவுல 6 வகையான அற்புத மூலிகைகள், சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமத்துடைய பஸ்பங்கள் உள்ளடக்கப்பட்டது. பஸ்பம்னா யாகம் செய்து அதுக்கப்புறம் விபூதி மாதிரி வருகிறது இல்லையா, அந்த பஸ்பத்தை யாக குண்டத்திலிருந்து எடுத்து அந்த பாத கமலத்தில் உள்ளடக்கப்பட்டது. ஏதோ ஒரு இதில் செஞ்சு ஒரு பொம்மையை கொடுக்கல உங்கள்கிட்ட, அதுக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தியை பிடித்துக் கொள்ளுங்கள். 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற பாத கமலம். ஒவ்வொரு அமாவாசையிலும் எப்படி பூஜை பண்ணி தருவோன்னு காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க. அங்க யாகத்தின் தீர்த்தங்களை புரோக்ஷனம் செய்து என்னுள் இருக்கக்கூடிய சக்தியை அந்த பாதகமலத்தை தொட்டு, அம்மா எல்லா அடியார்களுக்கும் நீ போய் அவங்களுக்கு நல்ல பாதையை காட்டுமான்ற. இந்த பாதகமலத்தை கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிருமான? நீங்க பூஜை பண்ணாதான் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கின்றவங்க, நம்ம வாங்கினோடனே நமக்கும் மாற்றம் வருமா? வாங்கினால் மாற்றம் வராது, பூஜை செய்தால் மாற்றம் வரும்.
வீட்டில் வைத்தால் மாற்றம் வராது. தாயே நீ என கதி என இருக்கின்றேன், என்னை காப்பாற்று என்று சொன்னால் வழி கிடைக்கும். ஏதாவது ஒரு பொருளை இப்போ ஒரு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போயிடுறோம். கும்பாபிஷேகம் பண்ண உடனே 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்ச உடனே கோயிலை மூடிட்டா பலன் கிடைச்சிருமா? தொடர்ந்து தினசரி பூஜை செய்யணும், தினசரி மக்கள் வரணும், ஆராதனை பண்ணணும், அங்க வர எல்லா பக்தர்களுக்கும் வழிவிடணும், பூஜைகள் அவங்களே மந்திரங்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த கோயிலுக்கு சக்தி கிடைக்குது, அந்த கோயிலில் இருக்கிற சக்தி நமக்கும் கிடைக்குது. அப்ப இந்த ஜெயபிரத்திங்கிரா பீடத்தில் இருக்கக்கூடிய சக்தி யாகசாலையில் வைத்து யாகத்தின் புகைகள் அந்த பாதகமலத்தில் பட்டு தீர்த்தங்கள் புரோக்ஷனம் செய்து என்னுள் இருக்கக்கூடிய சக்தியை அந்த பாதகமலத்துக்கு கொடுத்து எல்லாரையும் காப்பாத்துமான்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. அப்படித்தான் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருக்கோம். அது 50 பேர் வாங்கினாலும் சரி, 10 பேர் வாங்கினாலும் சரி. இந்த பாதகமலத்தை இந்த மாதத்தில் இத்தனை பேர் வாங்கி ஆகணுன்ற டார்கெட்ல எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த என்னுடைய டார்கெட் இந்த உலகம் இருக்கும் வரை ஜெயபிரத்திங்கராவை வழிபடணும் மக்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அனைத்து அடியார்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்னை ஜெயபிரத்திங்கரா இருக்கணும். இதுதான் ஏன் டார்கெட். அதில் ஆலயம் எழுப்புவதற்காக, ஆலயத்துக்கு இடம் வாங்குவதற்காக இந்த பாதகமலத்தை கொடுத்தாவ இப்போ வாங்கி கோயில் கட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்த கட்டுமான பணிகள் நிறைய இருக்கு, ஆலய திருப்பணிகள். அதற்கு இந்த பாதகமலத்தை நீங்கள் பெற்றால் அன்னையின் ஆலயத்துக்கு நன்கொடை கொடுத்தது போல் சமம். உங்கள் வீட்டுக்கும் அன்னையின் சக்தியை கொண்டு வரீங்க, இந்த நாட்டுக்கும் அன்னையின் சக்தியை கொண்டு வரீங்க ஒரு பாதகமலத்தில். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பாதகமலம் பெறலாம். முக்கியமாக வாங்குகின்ற அடியார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 11 மணிக்குள்ள அங்க வந்துருங்க. அங்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அதிகபட்சமாக 1 மணிக்குள் அங்க இருக்கணும். புதிதாக பதிவு செய்யறவர்கள் எல்லாரும் அன்னைக்கு வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன் சுவாமி அப்படின்றவங்க அத்தனை பேரும் 1 மணிக்குள், அதிகபட்சமான 1 மணிக்குள் இருந்தீங்கன்னா உங்க பேரெல்லாம் அங்க சங்கல்பம் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் வந்தா சங்கல்பம் கடைசியா தான் நடக்கும். ஏற்கனவே கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கல்பம் நடந்துகிட்டு இருக்கு அத்தனை ஹோமத்திலையும். அப்ப அந்த சங்கல்பத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பாதகமலம் பதிவு செஞ்ச அத்தனை பேரும் அங்க சங்கல்பம் நடக்கும். நேரடியாக சங்கல்பம் இந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற நாளில் நீங்கள் சங்கல்பத்துக்கு தனியாக தொகை கட்டி அதுக்கு குடும்ப சங்கல்பம் இந்த சங்கல்பம்லாம் இருக்குது, அது பண்ணிக்கணும். ஆனால் அன்னைக்கு எல்லாரும் சங்கல்பம் செய்து உங்களுக்கான என்ன கோரிக்கை இருக்கோ அதை பிரார்த்தனை வைத்து பாதகமலத்தை பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். அந்த பாதகமலம் ஆடி அமாவாசை என்று ஜெயபிரத்திங்கிற யாகம் முதல் முறை செய்து அந்த யாகத்தை செய்த அதே திருக்கலங்கரால் உங்கள் கையில் பாதகமலத்தை கொடுக்குறேன். என்னோடு அந்த சக்தி அங்கே இருந்துக்கிட்டே இருப்பா. அன்னைக்கு நேராக வந்து பெற முயற்சி செய்யுங்கள். முடியாதவர்கள் கொரியரில் வாங்க. முடிந்த அத்தனை பேரும் நேராக வாங்க. வர விடாது, அவ்வளோ சீக்கிரம் வர விடாது. நீங்கள் நினைச்சா வர முடியாது, அவன் நினைச்சா தான் வர முடியும். வர முடியாதுன்னு நினைச்சு ஒதுங்காதீங்க, முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக வர முடியும். இந்த பாதகமலம் 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லைம்மா. கொடுக்கும்போது அத்தனை கேலி கிண்டல்களுக்கு ஆளாகப்பட்டவன் நான். அன்னைக்கு யாரும் என் கூட இல்லை. இன்னைக்கு இத்தனை அடியார்கள் இருக்கீங்க. எப்படி இத்தனை அடியார்கள் இருக்கீங்க? அத்தனை அடியார்களும் ஒவ்வொருத்தரும் அம்பாளின் புகழ பரப்புறீங்க. அதுக்கு நான் என்ன தவம் செஞ்சிருப்பேன்னு தெரியாது, என்ன புண்ணியம் செஞ்சோன்னு தெரியாது. இந்த சக்தியை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன், என்ன புண்ணியம் செய்தேன், என் தாய் தந்தை என்ன தவம் செய்தார்கள், அத்தனையும் அன்னை அவள் அறிவாள். நமக்கு இட்ட பணியை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது அடியார்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் அவளுடைய பாதகமலத்தை வைங்க. உங்கள் வீட்டில் நல்ல பாதையை காட்டுவாள். ஆட்டி வைக்கின்ற பிணிகளை விரட்டி அடிப்பாள். பில்லி சூன்யம் ஏவல்களை தள்ளி வைப்பாள். சத்ருக்கள் யார், நல்லவர்கள் யார், தீயவர்கள் காட்டி கொடுப்பாள். பிள்ளைகளின் ஒழுக்கத்தை பேணி காப்பாள். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பாள். அந்த பாதகமலத்தை தொட்டு விட்டு செய்ய சொல்லுங்க. பிள்ளைகளை தொட்டுட்டு ஜெயபிரத்திங்கிற ஜெயபிரத்திங்கிற 3 முறை சொல்ல வைங்க போதும். நிச்சயமாக பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, நல்ல கல்வி படிப்பாங்க, தப்பான விஷயங்களுக்கு போகாமல் பாதுகாத்துக் கொள்வாள். நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு பூஜை செய்தால். சில பேர் வீட்டில் நம்ம மட்டும்தான் பூஜை பண்ணுவோம், வீட்டில் யாரும் பூஜை பண்ண மாட்டாங்க. புரியுதா? அப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஆனால் சங்கடங்கள் அவளால் வராது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களால. அதை அத்தனையும் மாற்றி கொடுமான்னு இதே பாதகமலத்துக்கிட்ட சர்வமங்கள எண்ணெயை விட்டு வேண்டுங்களேன். 20 நிமிடம் அந்த சக்தி அங்கே இருக்கு. சர்வமங்கள எண்ணெயை விட்டு வேண்டுங்க. வீட்டில் தினசரி யாகம் செய்ததுக்கு சமமாக உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். பாதகமலம் என்றாலே சிறப்பு. அது ஆடி மாதத்தில் அன்னையின் சக்தி படைத்த மாதமாக இருக்கும்போது, அந்த சக்தி அதிகரித்து இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும்போது அவளை அழைத்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்மளை இந்த அடுத்த ஆடி மாதம் வருவதற்குள் உங்கள் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும். இது சத்தியம், பயன்படுத்தி பாருங்கள். சரியா? நிச்சயமா சாமி, நீங்க சொன்ன மாதிரி பாதகமலம்னாலே சிறப்பு. அது ஆடி மாதத்துல கொடுக்கக்கூடியது இன்னும் சிறப்பு. அதுவும் யாகங்கள் செய்து கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுக்கான பயன்படுத்திப்பாங்க. நமது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய புதிய நேர்கள் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சாமி வணக்கம். ஜெயபிரத்தியங்கரா நேரம். பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேர் முத்தம்மா, பக்கத்துல பேசுறேன். சுவாமிகிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா.
இப்பதான் பார்த்து முதல் தடவை பார்த்து சரிம்மா சொல்லுங்கம்மா. மேரேஜ் போதும். யாருக்கு தள்ளி போதுமா? நான் பேசுறேன் புரியலம்மா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் தெளிவா. மதுரையில இருந்து பேசுறேங்க சாமி. அதெல்லாம் கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. யாருக்கு திருமணம் தள்ளி போகுது? பொண்ணுக்கு சாமி. சரிம்மா சரிம்மா. பொண்ணுக்கு என்ன வயசாகுதுமா? பொண்ணுக்கு 40 40 ஆயிடுச்சாம்மா. இது வரைக்கும் யார்கிட்டையும் ஜாதகங்கள்லாம் பார்த்து அது என்ன பிரச்சனைலாம் பார்க்கலையாமா? இல்ல பாத்துங்க சாமி. ஏமா பாத்துக்கோங்க சாமி. இப்ப இந்த வருஷம் முடியும், அடுத்த வருஷம் முடியும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, ஒன்றும் வேண்டாம்மா. நீங்க மதுரையில் இருக்கீங்க, முடிந்தால் இந்த மங்கள மகா சண்டி ஹோமம் சனிக்கிழமை நடக்குது. வந்து அந்த மண்ணை மிதிச்சுட்டு மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சத்தூள், குங்குமம், கொம்பு மஞ்சள், இதெல்லாம் ஒரு 50 கிராமா இருக்கட்டும், 1 கிலோவா இருக்கட்டும், உங்களால முடிஞ்சதை வாங்கிட்டு வாங்க. இல்ல முடிஞ்சா வர முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இன்று அல்லது நாளை ராகுகால பூஜை தொடங்க பாருங்க. அம்மா இந்த மாதிரி 40 வயசு ஆயிடுச்சு, திருமணத்துக்கு தடையா இருக்கு, காப்பாத்துமா, அடுத்த கட்டத்துக்கு அழிச்சு செல்லுமா, திருமணத்தை நடத்தி கொடுமா, தாயாக வருபவளையை போற்றி திருமணத்தை நடத்தி கொடுமான்னு வேண்டிக்கோங்க. மங்களம் தருபவளையை போற்றி எங்கள் வீட்டில் மங்களத்தை நடத்தி கொடுமான்னு வேண்டுங்க. நிச்சயமா நடத்தி கொடுப்பா. நீங்க வீட்டில் ராகுகால பூஜை அவசியம் பண்ணணும். முடிந்தால் இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய 2 ஹோமங்கள் பக்கத்தில் இருக்கு, முடிந்தால் வந்து மண்ணை மிதிங்க. அடுத்த ஆடிக்குள்ள குழந்தையோட கூட இருக்க வச்சிருவா அம்பாள். நீங்க முயற்சி பண்ணணும். இப்ப நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க, கூட சேர்ந்து உங்க பொண்ணுக்கும் சொல்லி கொடுங்க. சரியா? ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரா. சத்தமா சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரா. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரா. இதை உங்க கல்யாணமாகாத பெண்ணுக்கும் சொல்லி கொடுங்க. நீங்களும் சொல்லுங்க. இந்த க்ஷணத்துல இருந்து நாளைக்கு ராகுகால பூஜை ஆரம்பிங்க. வாட்ஸ்அப்ல தகவல் கேளுங்க, சொல்லி தருவாங்க. பூஜை ஆரம்பிங்க. முடியும் போது நம்ம பீடத்தின் மண்ணம் மிதிங்க. நிச்சயமா நடத்தி கொடுப்பா. அவ மேல பக்தி இருந்து பூஜை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அம்மா திருமணமான உடனே மாங்கல்யம் போடுறேன்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா நடக்குமா. நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்திங்கரே. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமி சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை நிச்சயமா பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, ஆடி அமாவாசையில் நடக்கக்கூடிய பரிகாரங்கள் எந்த அளவுக்கு சிறப்பு, அது மக்களுக்கு அடியார்களுக்கு எந்த அளவுல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது, மற்றும் சுவாமிகள்கிட்ட ஆலோசனை எடுக்கணும்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன சுவாமி? நிச்சயமா ஆலோசனைகளை இந்த மாதம் தவிர்த்துட்டு வந்துட்டு, எப்படின்னா முழுக்க முழுக்க அவளிடம் இருக்கு. சரி சுவாமி. அஷ்டமி அன்னைக்கு பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த அமாவாசை வரைக்கும், இந்த சனிக்கிழமை சண்டி ஹோமம், அன்று இரவே அமாவாசை நமக்கு வந்துடுது. அதனால இரவு பூஜை, அதுக்கப்புறம் அடுத்த நாள் யாகம். அதனால இந்த வாரம் ஆலோசனை முழுக்க தவிர்த்திருக்கும். அதனால நீங்கள் ஆலோசனைக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். இருக்கிற அன்னைக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அதுவும் குறைந்த நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அந்த ஆலோசனை என்பது வாழ்நாளில் ஒரு முறை எடுக்கணும். கிட்டத்தட்ட 1 நாள் ஆயிடும். அதில் அரை நாள் உங்களுக்கு வந்து இந்த கர்ம வினைகள்னா என்ன, இந்த கர்ம வினையினால் ஏன் நமக்கு தடைப்படுது, இப்போ 40 வயசு ஆகுது, ஏன் திருமணம் நடக்கலை, இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்கன்னா திருப்பி எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒரு தடவை தெரிந்து கொண்டால் அன்னையை பிடிக்காமல் இருக்க மாட்டோம். புரியுதா? பஞ்சபூத சக்தினா என்ன, ஏன் அந்த பஞ்சபூத சக்தியில் நமக்கு எது குறைவாக இருக்குது அதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி, இப்போ ஒருத்தர் பேசினார் பாருங்க, முதலடியார் ராகுகால பூஜை செய்து, பாதகமல பூஜை செய்து, பொக்கிஷ பெட்டகம் வைத்து, சிம்ம கவசம் போட்டு, புரொடெக்டர் தாய் தணிந்து, சர்வமங்கல எண்ணெயை விட்டு வராமலே இது அத்தனையும் செய்து அவர் வெற்றி பெற, இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் நாங்கள் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்தால் போதும். எங்கேயுமே நம்மள்கிட்ட கட்டாயமே கிடையாது. உங்களை அழைத்து நீங்கள் பரிகாரம் செய்யுங்க, உங்களை அழைத்து இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. இப்போ பாத கமலத்துக்கு மட்டும்தான் அதை அடியார்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்கிறாங்க எல்லாரும், அதனால் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. மற்றபடி வேறு எந்த அழைப்பும் நம்ம கிட்டேருந்து வராது. இந்த யாகம் நடக்குது எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க, அதெல்லாமே கிடையாது. உங்களுக்கு மனசில் அன்னையை நீங்கள் பிடித்தால் அன்னையே சொல்கிறா நீ போய் பரிகாரம் செய்யணும். எப்படி? ஒவ்வொரு அடியார்ட்டையும் நானே பரிகாரத்தை விட்டு விலகினாலும் அவ செய்கின்றார். காரணம், பரிகாரம் என்பது உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய சக்தி. புரியுதா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் செய்து கொடுக்கும்போது நல்ல திருமணம் கைகூடி வரும். இன்னைக்கு அது ஒன்று தான் எல்லாருக்கும் பிரச்சனை. கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, கல்யாணம் ஆகலனாலும் பிரச்சனை, கல்யாணம் ஆகலன்ற பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேற பிரச்சனை. இந்த பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக திருமணத்திற்கு முன்னாடி செய்து கொடுத்தால் நிச்சயமாக நல்ல மணமகன் நல்ல மணமகள் வருவாள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நல்ல குழந்தை பிறக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பரிகாரம் செய்து குழந்தை பிறந்தால் நல்ல குழந்தை பிறக்கும். குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். புரியுதுங்களா? பள்ளி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு செஞ்சு நல்ல ஒழுக்கத்தோடு கல்வியை படிப்பாங்க. வெளியே அடுத்தது காலேஜ் போகும்போது நல்ல ஒழுக்கத்தோடு அந்த படிப்பை முடிச்சுட்டு வருவாங்க. நீங்கள் விரும்புறது காதல்ன்றதே தப்புன்றீங்க, அந்த விரும்பினாலும் நல்லதை விரும்புவார்கள். எப்படி?
தாய் தந்தைக்கு விரும்பினாலும் நல்லதை பண்ணக்கூடாதா, இப்படி மோசமானதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறோம்ல, அந்த மோசமானது வராது. நான் காதலை எங்கேயுமே தவறு சொல்ல, ஆனால் அது தவறான வழியில் போகாமல் உங்களுக்கும் அது தவறு இல்லாமல் அவங்களுக்கும் தவறு இல்லாமல் நல்லது அமையணும். என் கண்ணை கட்டி போட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்றாங்க பாருங்க காதல், அந்த சூழ்நிலை வராது. காதல் திருமணம் செய்தவர்களும் விவாகரத்தில் போய் நிற்கிறாங்க, அந்த சூழ்நிலை வராது. வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க, எங்கேயோ போகிறாங்க, படிக்கும்போது படிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு இறந்து போயிட்டேன்னு வராங்க, அந்த சூழ்நிலை வராது. முதல் ஆயுள் பாதுகாப்பு, ஆரோக்கியம், இது அனைத்தும் முதல் கொடுத்துரும். ஒழுக்கம், அன்னையின் சக்தி உங்களை கூட இருந்து பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். அது ஆடி அமாவாசையில் செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே கைகூடும். அது எல்லா அமாவாசையிலும் உண்டு, அந்த ஆடி அமாவாசையில் அதுக்கு சக்தி உண்டு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமது அடியார்கள் இப்போ புதுசாக வந்து உடனே பண்ண முடியாது. ஏற்கனவே பார்த்தவர்கள், ஏற்கனவே நம்ம அடியார்கள் அந்த பரிகாரம்னா என்னன்னு தெரிந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆடி அமாவாசை. சரியா? நிச்சயமா சுவாமி, ஆடி அமாவாசையில் பரிகாரம் எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத அழகான முறையில் விவரித்தீங்க. தொடர்ந்து ஒரு அடியார் பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஹலோ, வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? மாயத்துல இருந்து பேசுறோம் மேடம். உங்களுடைய பெயர் சொல்லிட்டு சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெயலட்சுமி, மயிலாடுதுறை. சொல்லுங்கம்மா. ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமாங்க சாமி. என்ன பிரச்சனைமா? பையனுக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுதுன்னு குழந்தை பிறக்கல. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதாக பார்க்குறீங்க, வீட்டில் பூஜையை ஆரம்பிங்க. உடனே எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. நான் சொல்கிற மந்திரத்தை கவலையே படாதீங்க. நிகழ்ச்சியை புதிதாக பார்த்துட்டீங்க, உங்கள் வீட்டில் அன்னை அவள் வந்துட்டா பூஜையை ஆரம்பிங்க. ராகுகால் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறீங்களா தினசரி? பண்ணுவோம் சாமி. ராகுகால் நேரத்தில் நம்ம சொல்கிற முறையில் பூஜை பண்ணுங்க, வேற எதுவுமே வேண்டாம். இப்போ நான் மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இந்த மந்திரத்தை வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஹோமம் நடக்குது. முடிந்தால் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு போங்க. அம்மா கூடவான்னு அழைச்சிட்டு போய் ஹோம வீட்டில் பூஜையை பண்ணுங்க. நிச்சயமா வழிகாட்டுவா. நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருங்க. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமி சொன்ன இந்த வழிபாட்டு முறையில இன்னைக்கே ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி பாத கமல பூஜை செய்வதனால் என்னென்ன சிறப்பு, அதன் மூலமாக மகிமை உணர்ந்தவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ காணொலியா பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. எண்ணற்றவர்கள் பாத கமலம் மூலமாக பல மகிமைகள் சொல்லியிருக்காங்க. இந்த மகிமைகளை நம்ம இப்போ ஒரு காணொலியா பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற. பாத கமலம் 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு முதல் முறையாக ஆடி அமாவாசையில் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஜெய் பிரத்யங்கரா ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் வழங்கப்பட உள்ளது. குறைந்த நபர்களுக்கு மட்டும் அன்றே வழங்கப்படுகிறது. வேண்டுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை.
நான் வெங்கடாபுரத்துல இருந்து வரேன். செஞ்சேன் 6 மாசம். அதுக்கப்புறம் போன ஆடி மாசம் அமாவாசைக்கு நான் பாத கம்பளை வாங்கினேன். என் சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. எனக்கு கல்யாணம் ஆகி 31 வருஷம் ஆகுது. நாங்கள் ஊரை விட்டு ஊர் வந்தோம். எங்கள் ஊரில் வீடு எங்கள் சொத்து பிரச்சனை இருந்தது. அம்மாவை கும்பிட்டேன். அதே போன ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் எங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறோம். இந்த அம்மாவுக்கு எல்லாமே கும்பிடுங்க, இவங்கள விட்டுறாதீங்க. இவங்கள எல்லாரும் வழிபடணும். என் உடம்புல இருக்கிற பிரச்சனை என் அம்மா தீர்த்து வச்சாங்க. இந்த மகிமையெல்லாம் நம்ம சொல்லத்துக்கு வாயே இல்லை. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. பாத கமலமும் ராகு கால பூஜை முறைகளும் சரிவர செய்வதனால் ஏற்பட்ட மகிமைகளை காணொலியாக பார்த்தீங்க. இப்படிப்பட்ட மகிமையில் உங்களுக்கும் உணரணும், நீங்களும் தெரிவிக்கணும்னா நம்ம வேந்தர் டிவில நேரடி நிகழ்ச்சியிலையும் தொடர்பு கொண்டு நீங்க தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா அலுவலகத்துக்கு எண்ணுக்கு நீங்க பதிவு பண்ணலாம். இதை தொடர்ந்து இதுல இருக்கக்கூடிய பூஜை முறைகள் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதற்கான அலுவலக எண் கொடுத்துடுறேன். அதை நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க அதுக்கான சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். எண் 9022233000 மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 9840086373. இதனை தொடர்ந்து யூடியூப் இருக்கு, நம்ம ஜெய் பிரத்யங்கரா அன்னையோட யூடியூப், அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வழிமுறைகளும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க சுவாமி, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். வணக்கம், நான் கீழ்பட்டில இருந்து ஞானவேல் பேசுறேம்மா. சுவாமி கிட்ட பேசுங்க. சொல்லுங்கய்யா. வணக்கம் சுவாமி. வணக்கம். எனக்கு 2 பையனுங்க. சரிங்க. பெரியவனுக்கு வயசு 29 ஆகுது. சரிங்க. வேலையும் சரியா அமையல, கல்யாணமும் திருமணம் கூடி வரல. சரி சரி. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமா, இன்னைக்குதான் நான் எல்லாத்துக்குமா வேந்தன் டிவி வச்சேன். சரி 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 சரி. அதை பார்த்த உடனே சரி போடணும். அப்படி பார்த்த உடனே உங்களுக்கு நேரடி ஒளிபரப்புல தொடர்பும் கிடைச்சிருக்குன்னா அன்னையோட உங்களோட நெருங்கிறதுக்கு தொடர்பு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்க ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லி தருவாங்க. இப்ப நான் மந்திரம் சொல்றேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்க, பிள்ளைகளை சொல்ல வைங்க. நம்ம பீடத்தின் மண்ணை மிதிங்க. இந்த சனிக்கிழமை மங்கள மகா சண்டி ஹோமம் நடக்குது, முடிஞ்சா வாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ஜெய் பிரத்யங்கரா ஹோமம் நடக்குது. வந்து மண்ணை மிதிச்சுட்டு அம்பாளை அழைத்து சென்று வீட்டில் பூஜை பண்ணுங்க. நிச்சயமாக அடுத்த ஆடி மாதத்துக்குள் திருமணமாகி குழந்தையோடு இருக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும். நிச்சயமாக தொடர்ந்து ஒரு 16 ஹோமத்துக்கு வரணும். அது தேய்பிறை அஷ்டமிக்கு வரணும் உங்க மகனோட. அதுக்கு முயற்சி பண்ணுங்க, நல்லா இருங்க. நன்றி நன்றி. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன வழிபாட்டு முறைகளை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, ஆடி மாதத்துல எல்லா விதமான பூஜைகளும் ஹோமங்களும் ரொம்ப சிறப்பு. அதிலும் மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் 3ஆம் தேதி சனிக்கிழமை என்று நடக்க இருக்கு. அதன் சிறப்பு என்ன, யாரெல்லாம் அதுல வழிபடலாம்? நிச்சயமா இந்த மங்கள மகா சண்டி ஹோமம்
ரொம்ப நாளாகவே ரொம்ப வருடங்களாகவே செஞ்சுட்டு இருக்கோம். அஷ்டமி ஹோமம் அம்பாளின் அன்னையின் உத்தரவுக்கேற்ப அஷ்டமியின் நடுநிசி ஹோமத்தை தோங்கணும். இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமம் தோங்கினோடனே இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்துக்கு வருகின்ற மக்கள் அப்படியே அஷ்டமிக்கு வந்துட்டா போதும். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது, காட்டில் இருக்குது, மலையில் இருக்குது, தேடி வரணும். அப்போ ஏதாவது மாதத்தில் ஒன்று தானே வர முடியும். அப்போ அஷ்டமி ஹோமத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்துடைய சிறப்பு என்னென்னா எல்லா விதமான மங்களத்தையும் தரவல்லது. என்னென்ன மங்களங்கள் வேணும், குழந்தை செல்வம்னு ஒரு மங்களம், வீடு பேருன்றது ஒரு மங்களம், அனைத்து விதமான திருமணம் பாக்கியம் என்பது ஒரு மங்களம், அனைத்து விதமான மங்களத்தையும் தரவல்லது. அந்த சண்டி ஹோமத்தின் மந்திரங்களை காதால் கேட்டாலே உங்களுக்கு அத்தனை பலன்கள் வரும். அதை முழுமையாக கவனிக்க வேண்டும். முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி வரை இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த மங்கள மகா சண்டி ஹோமம் எப்படி இருக்குன்றத காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க, எப்படி நடத்துறோன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அந்த சண்டி ஹோமத்தில் நீங்க கலந்துக்கும் போது குழந்தை இல்லையா, விதை உள்ள பழங்கள் வாங்கிட்டு வந்து போடுங்க. ஐஸ்வர்யம் இல்லையா, நெய் வாங்கிட்டு வந்து கொடுங்க. புரியுதுங்களா? என்ன வேணுமோ, கல்யாணம் ஆகலையா, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. நீங்கள் வரும்போது சும்மா வராதிங்க. ஒரு முழப்பூ, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 100 கிராம் மஞ்சத்தூள், 100 கிராம் குங்குமம். அப்போ அந்த அன்னைக்கு அந்த மஞ்சளும் குங்குமம் யாகத்தில் சேரும்போது நமக்கு தேவையான அந்த மஞ்சள் குங்குமத்தை கொடுத்துருவா. திருமண தடைன்றது பாருங்கள், 40 வயசு கேட்டாங்க, அப்புறம் 29 வயசு கேட்குறாங்க. ஒரு குழந்தை இல்லைன்னும் போது அவர் பரிகாரம் செஞ்சுக்கல, எதுவும் செஞ்சுக்கல. மங்கள மகா சண்டி ஹோமத்தில் வந்து பழங்கள் வாங்கி கொடுத்து ஹோமத்தில் வேண்டி போட்டுட்டு அந்த பழத்தை வாங்கிட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். 10 வருஷம் குழந்தைல கேட்ட ஆண் வாரிசையை கொடுத்துருக்கா. இதுக்கு மேலே என்ன வேண்டும்? யாகத்தில் நடந்தது. சும்மா எல்லாரும் சுவாமி கிட்ட போனால் பரிகாரம் செய்யணும் அப்பதான் எல்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க. பரிகாரத்திலும் விஷயம் இருக்கு, ராவுகால பூஜையிலும் அந்த விஷயம் இருக்கு, யாகங்கள்லையும் விஷயம் இருக்கு. அது மங்கள மகா சண்டி ஹோமத்திலையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து விதமான மங்களத்தையும் பெற இந்த மாதம் நடக்கின்ற 3ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனிக்கிழமை நடக்க இருக்கின்ற அந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். குடும்ப சங்கல்பம் செய்யுங்க. நல்லது நடந்த உடனே அத்தியாய சங்கல்பம், அம்பாளுக்கு போடுற புடவையை அங்கே வச்சு கொடுப்பாங்க. அதை சங்கல்பமாக எடுத்து, முதல் முறையாக வரவங்க அதை சங்கல்பமாக எடுத்து போடுங்க. நடந்ததுக்கு அப்புறம் நடந்துருச்சுன்னா அவருக்கு திருப்பி காணிக்கையா அந்த புடவையை எடுத்து திருப்பி யாகத்தில் செலுத்துங்க. இதுதான் ஒரே ஒரு வேண்டுகோள், வேற எதுவும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அத்தனை பேருமே வேண்டிக்கலாம், என்னை இந்த சண்டி ஹோமத்துக்கு வரவேமா, நான் வேண்டிக்கிறேம்மா, நான் அங்கே வந்து உனக்கு செலுத்துறேம்மா, புடவை செலுத்துறேன், மஞ்சள் குங்குமம் போடுறேன்னு வேண்டுங்க. வேண்டதுலேயே நல்லது நடக்கும். கண்ணை மூடி வேண்டுங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற அம்பாளை பாருங்க, இந்த அம்பாளை நான் வேண்டுறேம்மா, எனக்கு பூஜை பண்ணணும்னு கேளுங்க, சொல்லி தருவாங்க. அந்த யாகத்தில் வந்து அடுத்த நாள் வீட்டில் அமாவாசை அன்னைக்கு நான் பூஜை ஆரம்பிக்கணும்னு போய் ஆரம்பிங்க, உங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த மண்ணை மிதிங்க, அது மங்கள மகா சண்டி ஹோமத்தை அன்னைக்கு மிதிங்க. என்னென்ன மங்களங்கள் வராமல் இருக்கோ அத்தனையும் நடத்தி தரக்கூடிய சக்தி அந்த ஹோமத்தில் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரி, மங்கள மகா சண்டி ஹோமத்தின் சிறப்பு என்ன, அதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்ங்கிற அழகான ஒரு விரிவுரை கொடுத்தீங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். ஒரு நேயர் இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஜெய் பிரத்யங்கரே. வணக்கம்மா, நான் ரிஷிகா பேசுறேன், கிருஷ்ணகிரியில இருந்து. சுவாமிகிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓம் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. குருஜி சொல்லுங்கம்மா. குருஜி, நான் ராவுகால பூஜை, பாதகமல பூஜை 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. இந்த பூஜை கொடுத்த குருவுக்கு கோடான கோடி நன்றி குருஜி. நல்லா இருக்குமா, சொல்லுங்கம்மா. என்னுடைய வீட்டுக்காருக்கும் எனக்கும் நான் பரிகாரம் பண்ணிருக்கேன் குருஜி. சரிம்மா. சிங்கமுகத்தை ஆயிட்டு வாங்கி போட்டிருக்கேன், சர்வமங்கல எண்ணெய் வச்சிருக்கேன், பெட்டகம் வாங்கியிருக்கேன், நீங்க சொன்னது எல்லாமே வாங்கியிருக்கேன் குருஜி. சரிம்மா. எனக்கு நிறைய மகிமை ஏற்பட்டிருக்கு குருஜி. சரிம்மா, ஒரு சிலதை சொல்லுங்கம்மா. இப்ப இந்த பூஜை கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி குருஜி. சந்தோஷமா, சந்தோஷம். சொல்லுங்க. எனக்கு எங்க வீட்டுக்கார் வந்து நான் பூஜை பண்ணும் போது ஒரு ஊதுபத்தி கூட வாங்கி கொடுக்க மாட்டார் குருஜி. ரொம்ப வந்து என்ன திட்டிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் உனக்கு இந்த வேலையே வா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. இன்னைக்கு அவரே என்ன பீடத்துக்கு கூட்டிட்டு வராரு குருஜி. அவரே சர்வமங்கல என்ன, எனக்கு என்ன வேணுமோ, அந்த சாமிக்கு என்ன வேணுமோ எல்லாமே அவரே வாங்கி கொடுக்கிறாரு. பூவை கூட எனக்கு வாங்கி கொடுக்கிறாரு குருஜி. இது எனக்கு பெரிய மகிமை குருஜி. நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் என்ன பண்ணாலும் அந்த சர்வமங்கல எண்ணெய் விட்டோ இல்லைன்னா அம்பாள்கிட்ட வேண்டிட்டாலோ வீட்டுல இருக்கவங்க யாரெல்லாம் ஒத்துக்குள்ளே அவங்க எல்லாம் மாறுவாங்கன்னு இந்த நிகழ்ச்சியில இப்ப சொல்லியிருந்தேன். நீங்க அதுக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க. ஆமா குருஜி. அதே போல 2 மாசத்துக்கு முன்னாடி அஷ்டமியில வந்து எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன் குருஜி. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் போமான்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனீங்க. ஒரு லெமன் குடுத்தீங்க, நீ போய் ஜூஸ் போட்டு குடிமான்னு சொன்னீங்க. இப்ப வந்து நான் ஹோம்மேட் பிரௌனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் குருஜி. சந்தோஷம், சந்தோஷமா. இது நல்லபடியா வளர என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. நிச்சயமா நடக்குமா. அதே போல எனக்கு வந்து நாங்க வந்து வீடு வாங்கணும் குருஜி. சென்னையில வந்து ஒரு வீடு வாங்கணும், அபார்ட்மெண்ட் வாங்கணும். அது வந்து ரெஜிஸ்ட்ரி 3 மாசம் அக்ரிமெண்ட் போட்டோம் குருஜி. ரெஜிஸ்ட்ரி ஆகாதுன்னு சொல்லி என்ன எல்லாருமே வந்து என்ன பிளேம் பண்ணாங்க. என் வீட்டுக்கார கூட வந்து நீ ஒரு பொண்ணா இருந்தா
இந்த ரிஜிஸ்டர் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாரு குருஜி. கண்டிப்பா நான் ரிஜிஸ்டர் பண்ணி காட்டுவேன்னு சொல்லி அம்மாவை பிரார்த்தனை பண்ணேன் குருஜி. சரிம்மா. அப்புறம் ஓனரும் வந்து இல்ல என் வீடை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி எங்க கிட்ட வந்து பேசினாங்க. இல்ல இது எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வீடு, இது நான் தரமாட்டேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ண, அம்மாவை பிரார்த்தனை பண்ண, அஷ்டமிக்கு விடாம வந்து அம்மாவை வேண்டிக்கிட்டேன் குருஜி. இன்னைக்கு அவ எனக்கு பெரிய மகிமை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க குருஜி. சந்தோஷமா. யாரு முடியாதுன்னாங்களோ செய்ய வச்சு காட்டிட்டா பாருங்க. ஆமா, இதனால எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் நிறைய வாக்குவாதம் வந்தது. என்னை விட்டு கூட 2 நாள் வெளியே போயிட்டாரு குருஜி. ஆனா நான் சாதிச்சு காட்டிட்டேன் குருஜி. இன்னைக்கு இதுக்கு காரணம் அம்பாள் மட்டும்தான் குருஜி, நீங்களும் மட்டும்தான் குருஜி. சந்தோஷமா. இந்த பூஜை கொடுத்த குரு உங்களுக்கு கோடான கோடி நன்றி குருஜி. நிறைய மகிமைகள் நடக்குமா எல்லாருக்கும் சொல்லுங்க. இன்னும் எண்ணற்ற மகிமைகள் நடக்கும். என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கொடுப்பா. தொடர்ந்து அஷ்டமி யாகத்துக்கு வருவது அவ்வளவு சிறப்புமா. அது எல்லாராலையும் வர முடியாது. புரியுதா? சந்தோஷம். நல்லா இருக்குமா. எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. இந்த பூஜையை எல்லாருக்கும் சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவளை விட்டுறாதீங்க. ஆனா அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி அன்னை அவள் எல்லாருக்கும் கொடுப்பா. நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்யங்கிரே. இந்த பூஜை எண்ணற்ற அடிகளால் செய்து பயன்பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் குருஜி. நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்யங்கிரேமா. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. நீங்கள் உணர்ந்த மகிமையை இன்னும் பல பேருக்கு சொல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நடக்க முடியாத பல விஷயங்களை கூட நடத்தி கொடுத்திருக்கா. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம 4ஆம் தேதி எங்களுக்கு ஜெய் பிரத்யங்கரா ஹோமம் இருக்கு. பொதுவாக தேய்பிறை அஷ்டமியில தான் மிளகாய் சங்கல்பம் செய்வோம். அப்ப அமாவாசை நேரத்துல வந்து ஜெய் பிரத்யங்கரா கோயில்ல வந்து எப்பவுமே மிளகாய் சங்கல்பம் செய்வாங்க எல்லாருமே. ஆனா நம்ம ஜெய் பிரத்யங்கரா ஹோமத்திலையும் அந்த அமாவாசை நேரத்துல மிளகாய் சங்கல்பம் இருக்கா? ஜெய் பிரத்யங்கரா ஹோமம் முதல்ல ஆடி மாதத்துல நம்ம செய்ய போறோம். அது எப்படி இருக்கும்? அதன் சிறப்பு என்ன? அதன் வழிமுறைகள் சொல்லுங்க சுவாமி. பல மாதங்கள், பல ஆடி மாதத்துக்கு நான் முதல் முறையா ஒரு யாகம் செய்யணும்னு எத்தனையோ முறை கேட்டேன். வேண்டான்னு சொன்னான். ஆனா இந்த முறை செய்யின்னு சொல்றான். அதே போல நீங்க மிளகாய் சங்கல்பம் கேட்டிருக்கீங்க. அஷ்டமியில கேட்கும்போது மிளகாய் சங்கல்பம் ஆடி அமாவாசை என்று செய்யுன்னு சொல்லியிருக்கா. அது என்ன செய்ய சொல்லியிருக்கா? அடியார்களுக்கு செய்யலாமான்னு கேட்கும்போது அடியார்களும் செய்து கொள்ளலாம். தேவைப்படுகின்றவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இத்தனைக்கும் பாதக்கமலம் வாங்க வரீங்கல்ல, வரும்போது நமக்கு வினைப்பெண் எவ்வளோ இருக்கும்ல, முடிந்தால் மிளகாய் சங்கல்பத்துக்கும் பதிவு செய்து அந்த உங்களுடைய வினைப்பயன்களை எல்லாம் அங்கே பஸ்பம் செய்து போகும்போதே பாதகமலத்தையும் வாங்கிட்டு போகும்போது இன்னும் சிறப்பு. முடிந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாங்கள் ஏற்கனவே ராகுகால பூஜை, பாதகமல பூஜையெல்லாம் செய்கிறோம். இந்த ஹோமத்துக்கு வரலாமா? அவசியம் வரலாம். இது எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவசியம் வாங்க. கோயிலுக்கு வரும்போது முதல் முறையாக வரவங்களுக்கு மட்டும் ஒரு முறை நுழைவட்டை பெற்றுக்கோங்கன்றோம். அது ஒன்று நிறைய பேருக்கு சங்கடத்தை தந்துடும். ஏன்னா ஒரு முறை என்ன உள்ளே வந்தோடனே விட மாட்டேன்றாங்க. இதுவும் அன்னையின் வாக்கு, அதை நான் செயல்படுத்துவது என் கடமை. புரியுதா? அதுக்கு அடியார்கள் ஒத்துழைப்பு தரணும். ஒரு முறை தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த காடை காட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு வர வேண்டியதான். புரியுதா? அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புரிஞ்சுதா? அதே போல் ஆலயத்துக்கு வரும்போது அவசியம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வரும்போது ஒரு 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 சின்ன பூவாவது, ஒரு நம்ம வீட்டில் பூத்த பூவாவது எடுத்துன்னு வாங்க. ஒரு முழமாவது பூ வாங்கிட்டு வாங்க. உங்கள் தாயை பார்க்கும்போதும், அடுத்த வீட்டில் போய் உங்கள் அண்ணன் தம்பி பிள்ளைகளை பார்க்கும்போது சும்மா போக மாட்டோம்ல. இது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஜெய் பிரத்யங்கிரா. அவளை வந்து பார்க்கும்போது இருகரம் கூப்பி வணங்கி கொள்ளுங்கள். உங்கள் கரத்தால் ஒரு சிறிய விஷயத்தை அவளுக்கு கொடுத்துட்டு போங்க. புரியுதா? அப்ப அவ உங்களை திரும்பி பார்ப்பாள். சங்கல்பம் செய்யுங்க. எந்த யாகத்துக்கு வந்தாலும் சங்கல்பம் செய்யுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சங்கல்பம் செய்யுங்க. ஜெய் பிரத்யங்கிரா பீடம் என்பது இங்கு மட்டும்தான் இருக்கு. ஜெய் பிரத்யங்கிரா மந்திரம் என்பது இவளுக்கு மட்டும்தான் சொந்தம். இங்கு மட்டும்தான் சொல்லப்படுகிறது. எனக்கு சுவாமி இங்க சொல்றாங்க அங்க சொல்றாங்க சொல்றவரை நான் என்ன சொல்ல முடியும்? இந்த அன்னை தான் ஜெய் பிரத்யங்கிரா பீடம். இந்த அன்னை தான் ஜெய் பிரத்யங்கிரா தாய். புரியுதா? அது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் தெரியும். அன்னை அவளுக்கும் தெரியும். புரியுதா? அந்த ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் ஜெய் பிரத்யங்கிரா யாகங்கள் மிக மிக சிறப்பு. அஷ்டமி நடுநிசி ஹோமம், வளர்பிறை அஷ்டமி ஹோமம் செய்வோம். இதுல ஜெய் பிரத்யங்கிரா யாகம் முதல் முறையாக செய்து பாதகமலம் கொடுக்கிறோம். அந்த தினத்துல மிளகாய் சங்கல்பம் இருக்கு, குடும்ப சங்கல்பம் இருக்கு, பாதகமலம் செய்யறவங்களுக்கு தனி சங்கல்பம் இருக்கு. அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்கூட்டியே வாங்க. 1:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 4:30 மணிக்குள்ள முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் முடிந்து உங்களுக்கு பாதகமலம் கொடுத்துரும். புரியுதா? அதனால கடைசி நேரத்தில் வராதிங்க. கடைசி நேர வருகை பாதகமலம் உங்களுக்கு பதிவு செய்தவர்களுக்கு கிடைச்சிரும். புதிதாக பதிவு செய்தவர்களுக்கு இல்லாமல் போகும். அப்புறம் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், தவிர்க்க முடியலன்னு நினச்சி கஷ்டப்படாதீங்க. முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். அங்கு வந்து பாதகமலம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் மிளகாய் சங்கல்பம் வேணும்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளுடைய அடியார்கள் ரொம்ப சிறப்பு. திருப்பி அடுத்த ஆடியில் தான்
ஆடி அமாவாசை ஹோமம், அமாவாசை நாயகிக்கு அமாவாசை வரமிளகா ஹோமம் எல்லாரும் செய்வாங்க. நான் அஷ்டமியில் செஞ்சேன். முதல் முறையாக நானே செய்ய போறேன். என் குருநாதர் செஞ்சிருப்பாங்க, நாங்கெல்லாம் கலந்துருக்கேன். முதல் முறையாக நம்ம செய்யறோம். அன்றைய சக்தியை அன்றைய பாருங்கள். அந்த தினத்துல வந்து பாருங்க, ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு. அதே போல சனிக்கிழமை நடக்கக்கூடிய மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கூழ்வார்த்தல் நடக்க இருக்கு. அதை வந்து அனைவரும் அன்னையின் அனுகிரகமாக அந்த கூழை வாங்கி பருகுங்கள். அத்தனை பேருக்கும் அது உண்டு. ஹோமம் நடந்துட்டு இருக்கும், அது பாட்டுக்கு அது நடக்கும். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் சண்டி ஹோமத்தன்று தான் கூழ்வார்த்தல். ஏன்னா மக்களுக்கு கொடுக்கணும். அன்னைக்கு தான் அவர் சொல்லியிருக்கா சண்டி ஹோமத்தன்னைக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 2 தினங்களை, சனி ஞாயிறு 2 தினங்களை, 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தை, இந்த நாட்களை தவற விட்டு விடாதீர்கள். நமது ஜெய்புரத்திங்கிற பீடத்தின் அடியார்கள் 2 நாளும் அங்கேயே இருக்கனாலும் தப்பு இல்லை. அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக பார்க்கின்றவர்கள் யாகத்துக்கு வரலாம், அவசியம் வரலாம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரே ஒரு முறை உள்ள வரும்போது நுழைவட்டை சங்கல்பம் வேண்டுமா வேண்டாமா என்பது நீங்கள் பதிவு செய்து கொண்டு உள்ள வாங்க. வருவதற்கு முன்பு ஆலயத்தின் அடியார்கள்ட்ட பேசிட்டு வாங்க. அந்த அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு இத்தனை மணிக்கு வாங்க. அதே போல எப்பொழுதும் ஆலயத்துக்கு வருவது ராகு கால நேரத்தில், மற்ற நேரத்தில் வாங்க. அப்ப மட்டும்தான் அடியார்களுக்கு அனுமதி. சரியா? ஜெய் பிரத்யங்கரா ஹோமத்தின் சிறப்பு என்ன? அது ஆடி அமாவாசை அன்றைக்கு நடக்க போகுது. ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நம்ம கருதுறோம். இதை புதிய நேயர்களும் பயன்படுத்திப்பாங்க சுவாமி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம சிம்ம முகக்கவசம், ப்ரொடெக்டர் தாயத்து, இதை நிறைய பேர் அணியணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை அணியணும்னு சொன்னா அது வாங்கும் வழிமுறைகள் என்ன? இதை எப்படி பயன்படுத்தணும்? யாரெல்லாம் பயன்படுத்தணும்? பயன்படுத்தினா பலன்கள் என்ன? இதன் சிறப்பு என்ன? சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா சிம்ம முகக்கவசம் என்பது அன்னையின் சிம்மமே உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கின்றது. சிம்ம முக கவசத்தில் 108 ரத்தின பஸ்பங்கள் உள்ளடக்கப்பட்டது. அந்த ரத்தின பஸ்பங்கள் உங்களை அத்தனை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து. இப்போ ஒரு அடியார் சொன்னாங்க பாருங்க, நாங்கள் சிம்ம முக கவசம் போட்டிருக்கேன், ப்ரொடெக்டர் போட்டிருக்கேன், 10 வருஷம் குழந்தை இல்லை, கிடைச்சிருச்சு. இதனால கிடைச்சதா அதனால கிடைச்சதா? அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு முறையா பயன்படுத்திட்டு வந்தால் அது நடந்திருக்கு. சிம்ம முக கவசம் எப்படி இருக்கும் காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. இந்த சிம்ம முக கவசம் நமது ஜெய்புரத்திங்கிற பீடத்தின் அடியார்கள் அனைவரும் அணிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அந்த சிம்மமுக கவசத்தை அணியும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த இடத்துல தொட்டு அம்மா காப்பாத்துனா நிச்சயமா அந்த ஆபத்தில் வருபவளை போற்றி ஆபத்துல வந்து நிக்கிறா. எந்த விபத்து நடந்தாலும் உங்களை காப்பாத்துறா. சின்ன அடியோட விட்டுறா. சில பேருக்கு அடியே கிடையாது. எங்க இருந்து ஏஞ்சி வந்தானே தெரிய, விழுந்து பிறண்டு இருந்தாலும் ஒண்ணுமே இருக்கு, சட்டை கூட கிழியாது. அந்த அளவுக்கு அம்பாள் காப்பாத்துறா. நடந்து கொண்டு இருக்கு. எண்ணற்ற அடியார்கள் பேசுறாங்க. தாரையே எனக்கே பேசும்போது கண்ணுல தண்ணி வந்துருமா அவங்க சொல்லும் போது. ஏன்னா அவ்வளோ ஆனந்தம். எந்த ரூபத்திலேயாவது நம்மளை காக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அது இந்த ரூபத்தில் சிம்மமுக கவசமாக இருக்கின்றது. நமது அடியார்கள் புதிதாக பார்க்கின்றவர்கள் பூஜை பண்ணாம இருக்கோம், போட்டுக்கோங்க ஐயா. ஜெய்பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிறேன்னு சொல்லிக்கிட்டே வாங்க. பூஜையே பண்ணலாம்னு சரி, உங்களுக்கு இந்த சிம்மமுக கவசம் காப்பாற்றும். ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து என்பது உங்களுக்கு இந்த கண் திருஷ்டியிலிருந்தும் அதீத சின்ன செய்வினை விஷயத்திலிருந்தும் காப்பாற்றும். ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது போட்டிருந்து உங்களுக்கு சரியாச்சா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கு வழி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வழி இருக்குது. அந்த சிம்ம முகக்கவசமும் ஜெய் ப்ரொடெக்டர் தான். சிம்ம முகக்கவசம் என்பது தீவினைகள் நம்மளிடம், அதாவது தீவினை வந்தால் நமக்கு காட்டி கொடுத்துரும். ப்ரொடெக்டர் என்பது கண் திருஷ்டி பில்லி சூன்யங்கள் நம்மளிடம் நெருங்காமல் பாதுகாக்கும். சின்ன கண் திருஷ்டியிலேருந்து பெரிய விஷயங்கள்லேருந்து நம்மளை ஒரு ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தை காப்பாற்றுறது தான் சாதாரண விஷயம் இல்லை. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டும் சேர்ந்து அணிந்தால் பரிகாரத்துக்கு சமமாக இருக்கும். ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியை பயன்படுத்துங்கள். இது இரண்டும் சேரும்போது இன்னும் பரிகாரத்துக்கு ஈக்குவலாக இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. அன்னை அவள் கொடுத்தது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? அதே மாதிரி எண்ணெய் பயன்படுத்தும் போது அதன் வழிமுறைகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நிச்சயமா சர்வமங்கலா எண்ணெய்ன்றது ரொம்ப 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 சக்தி. அந்த சர்வமங்கல எண்ணெயை விட்டு நீங்கள் விளக்கேற்றி 20 நிமிடம் தயவு செய்து நமது ஜெய்புரத்திங்கிற பீடத்தின் அடியார்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். 20 நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. உங்க பிரச்சனை 1 2 அதற்கு மேல சொல்லாதீங்க. ஒரு பிரச்சனையை சொல்லுங்க. அதிகமா சொன்ன. இப்ப அவர் சொன்னார் பாருங்க, ஆண் வாரிசு வேணும். எப்படி? குழந்தை வேணும்னே கேட்கல, எனக்கு ஆண் வாரிசு வேணும். அவ்வளவுதான். வேணும் தான் கேட்டாரு. எனக்கு தாமான்லாம் கெஞ்சல, எனக்கு ஆண் வாரிசு வேணும். இது போல வேணும்னு உரிமையோட கேளுங்க, நிச்சயமா கொடுப்பா. ஒண்ணுமே பிரச்சனை இல்லையா, கூடவே வழி நடத்துமான்னு கேளுங்க. யாகம் செய்ததுக்கு சமம் சர்வமங்கல எண்ணெய். நாங்க வேற பிரத்திங்கிராவுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா, இது ஜெய் பிரத்திங்கிராவுக்காக கொடுக்கப்பட்ட எண்ணெய். எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க, எதுக்கு பயன்படுத்துங்க எனக்கு தெரியாது, யார் கேட்டாலும் கொடுத்துடுறோம். ஆனா இது ஜெய் பிரத்திங்கிராவுக்கான எண்ணெய். பயன்படுத்துங்கள். ஜெய் பிரத்திங்கிராவை பூஜிப்பவர்கள் மட்டும் பயன்படுத்துங்கள். வேண்டுங்கள், உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வாள். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். இந்த சர்வ மங்களா எண்ணெய் சர்வ மங்களத்தையும் கொடுத்து விடுவாள். ராவுகால பூஜை, பாதகமல பூஜை,
பரிகார பூஜை அனைத்தும் செய்தவர்கள் இந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது இன்னும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயம். அதே போல பரிகார எண்ணெய்னு ஒன்று தடவர்த்து கொடுத்துருக்கேன். பரிகாரம் செய்தவர்கள் தயவு செய்து எத்தனை 2022க்கு மேல் பரிகாரம் செய்தவர்கள் அந்த எண்ணெயை தயவு செய்து பயன்படுத்துங்கள். நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த பரிகார எண்ணெய் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2 எண்ணெய் உங்களுக்கு, புரியுதுங்களா? பிரபஞ்ச சக்தி எண்ணெய், பரிகார எண்ணெய் உங்களுக்கு பரிகாரம் செய்தவர்களுக்கு. சாதாரண ராகுகால பூஜை செய்தவர்களுக்கு, சாதாரண ராகுகால பூஜை செய்தவர்களுக்கு சாதாரணமாகவே இந்த எண்ணெயை பிரபஞ்ச சக்தி எண்ணெய், பிரபஞ்ச சக்தி பொடி அனைவரும் பயன்படுத்துங்கள். உங்களுக்கு எந்த விதமான சோதனை வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய இந்த 2ம் முக்கியமாக பயன்படுத்தும். பீடத்துக்கு வந்து பூஜையில் கலந்து கொண்டு அந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம். கொரியர் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம். அலுவலகத்தில் கேளுங்க, அனைத்து தகவலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. தெரிந்து கொள்ளதான் உங்களுக்காக கால் சென்டர், உங்களுக்காக அடியார்கள் அங்கே இருக்காங்க. அனைத்து தகவலும் வாட்ஸ்அப்பில் போட்டோன்னே உடனே உங்களை அழைத்து பேசுவாங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா சுவாமி? சிம்மமுக கவசம், புரொடெக்டர் தயாரித்து எண்ணெய் பொடி அனைத்துமே மக்களுக்காக நீங்களா தயாரித்து கொடுத்து குருமுகமாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. இந்த வழிமுறைகளை நிச்சயமா புதிய நேரம் பயன்படுத்திப்பாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஏராளமான தகவல் சொன்னீங்க. முக்கியமா ஹோமத்தில் எல்லாருமே வந்து இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே கலந்துப்பாங்க சுவாமி. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்து உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. ஏராளமான தகவல் உங்களுக்காகவே சுவாமி எடுத்துரைத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்கள் நலனுக்காக, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியா உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள்.